ஒரு ஜெபத்தை பண்ணி முடிச்ச உடனே உங்க மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் பண்ணின ஜெபத்தின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். நான் தேவனிடத்திலே ஒரு ஜெபத்தை பண்ணி இருக்கிறேன், தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை சொல்லி இருக்கிறேன், நிச்சயமாக தேவன் அதற்கு பதில் கொடுத்தே தருவார். ஜெபத்திற்கு பிறகு ஜெபித்தவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டுமா? நான் ஜெபித்திருக்கிறேன், தேவன் எனக்கு அதற்கு பதில் தருவார் என்கிற மன உறுதியோடு கூட நான் இருக்கிறேன். கையை தட்டு ஓதுற இயேசு நான் என்ன சொல்றான்? சண்டை போட்டும் உனக்கு கிடைக்கல, யுத்தம் பண்ணியும் கிடைக்கல, ஏன்னா நீ விண்ணப்பம் பண்ணல அப்படின்றான். அப்ப என்னடா சொல்ல வர? சண்டையை விட யுத்தத்தை விட பவர்ஃபுல்லானது விண்ணப்பம். கையை தட்டுங்க ராமே. அந்த மன உறுதி வந்துருச்சுனாலே அடுத்த பிரேயரே வராது. இன்னைக்கு 2 விதமான பிரேயர் இருக்கு. அடுத்த பிரேயரே திரும்ப பழைய விஷயத்துக்கே வராது. 2 விதமான பிரேயர் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஜெபித்து முடித்த உடனே, இயேசுவின் நாமத்தில் முடித்த உடனே, அவ்வளோதான் நான் ஜெபிச்சுட்டேன், எனக்கு எப்படினாலும் பதில் வந்துருண்டா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஜெபத்தை பண்ணுறதே கிடையாது. பண்ணுறதே கிடையாது. எப்படின்னா எனக்கு பதில் வரும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதை நல்லா தெளிவாக தான் கேட்டிருக்கிறாரு. என்னை விட அவர் காது நல்லா கேட்கும். 2வது தடவை சொல்லி அவருடைய கிரேடை நான் குறைக்க விரும்பலை. நான் விசுவாசிக்கிறேன், ஆவியில் நான் அதை பெற்றுக்கொண்டேன், சரீரத்தில் அது வெளிப்படும் என்று சொல்லி கிடைக்கும் வரைக்கும் அடுத்து ஜெபிக்கிறதே கிடையாது. ஆனால் ஜெபிச்சதுக்கு பதில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, மிகுந்த மன உறுதியோடு இருக்கிறது. அந்த மன உறுதி குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஜெபிச்சு முடிச்சதுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார், அதற்கான பதிலை கட்டாயம் என் கண்கள் பார்க்கும் என்று நம்பி ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரம் சொல்ல 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 நீங்கள் பண்ணி முடித்த ஜெபத்துக்கு பவர் கூடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கான கதவு திறந்து அந்த பதில் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு ப்ரேயர் இருக்கு. அந்த ப்ரேயர் திரும்பவும் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் ஆல்சோ பவர்ஃபுல் ப்ரேயர். அவங்க வந்து பதில் ஆவியில பெற்றுக்கொண்டாலும் சரீர கண்ணில் நான் பார்க்குற வரைக்கும் நான் ஜெபிச்சுக்கிட்டு தான்டா இருப்பேன். கை தருங்க ஒருத்தவருக்கு. தட் இஸ் அனதர் ஸ்டைல். இவர்கள் மறுபடியும் எதை ஜெபிப்பார்கள்? அதே விஷயத்தை ஜெபிப்பார்கள். எனக்கு கண்ணில் பார்க்குற வரைக்கும் நான் ஜெபிப்பேன். ஏனென்றால் நான் வந்து அது என் கண்ணில் பார்க்குற வரைக்கும் நான் விட போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலை. 2லேயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஜெபத்தை முடித்த உடனே நீங்கள் 2வது முறை அதுக்கு ஜெபிச்சா கூட முதல் தடவை பண்ணது பவர்லெஸ் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஜெபத்தை பவர்லெஸ் ஆக்குறது எது தெரியுமா? நீங்கள் பண்ண ஜெபத்தை நீங்கள் பவர்லெஸ் நினைக்கிறது தான். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு ஜெபமும் வல்லமையுள்ள ஜெபம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ஜெபமும் வல்லமையுள்ள ஜெபம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஜெபமும் தேவனிடத்திலிருந்து பதில்களை பெற்றுத் தருவதற்கு போதுமான ஜெபம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதை தேவன் கேட்டிருக்காரா? நிச்சயமாக கேட்டிருக்கிறார். ஏனென்றால் அன்றைக்கு நான் ஜெபிக்கும்போது தேவனிடத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலேருந்து கர்த்தாவே இதை கேளுங்கன்னு சொல்லி நான் ஜெபிச்சிருக்கேன். கட்டாயம் அவருக்கு கேட்டிருப்பார். அப்போ அதுக்கும் நிச்சயமாக எனக்கு பதில் தருவார். இந்த மன உறுதி இருக்குது பார்த்தீங்களா? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஜெபத்தையே பவர்ஃபுல் ஆகிக்கிறோம். ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும் சார், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போது 2 எடுத்துக்காட்ட சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். அன்னாள் அப்படின்னு ஒருத்தங்க அன்னாளில் ஜெபம் பண்ணாங்க. அன்னாள் என்ன செய்தால்? ஜெபித்தாள். எங்கே வருது? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். இந்த அன்னாள் பாருங்க சொல்கிறா, 1:16, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ண வேண்டாம், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினே சொல்கிறா. விண்ணப்பம் பண்ணேன். நல்லா கவனிங்க. அன்னாள் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. 12ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது
ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். இங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் ஒரு தேவ மனுஷன்தான். ஆனால் கண்ணு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, டிம் ஆயிடுச்சு. இந்த அம்மா அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பரபலபா சந்துர பலபா இதை அப்படியே வந்து அப்போ டங்ஸில் பேசிச்சுன்னு நான் சொல்ல வரல, அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. இந்த ஏலி அப்படியே வாயை பார்த்துட்டு ஒரு 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 5 அடி தூரத்தில் இருக்காரு. பார்த்துட்டு பைபிள் சொல்லுது, அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள். கை தட்டுங்க, உதவ இருக்கு. அன்னாள் இருதயத்தில் பேசினாள், அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. கையை தட்டு. பியூட்டிஃபுல் ப்ரேயர் பாருங்க. தேவனுக்கு வாயில வந்து அசைஞ்சிச்சு, ஆனா இருதயம் பேசிக்கிட்டே இருந்துச்சு. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் குடித்திருக்கிறாள், வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. பிரசங்கம் பண்ணிட்டாப்ல. சிலர் இருக்கிறாங்க, நீ இந்த தப்பு பண்ணியிருக்க கூடாது, சரி உன்னை மன்னிக்கிறேன். இவன் தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். ஆக்சுவலா எதுக்கு நீ இப்போ என்னை திட்டின, எதுக்கு நீ என்னை மன்னிக்கிற? ஏண்டா செஞ்சவனை போய் மன்னிடா ஏன்ட்ட. அப்போ ஒரு சின்ன மெசேஜும் கொடுத்துட்டாரு. உன் குடியை உன்னை விட்டு விலக்கு, துன்மார்க்கருக்கு எதுவான மதுமான அங்கே எடுத்துட்டாப்புல குடியை விளக்குன்னு அவள் சொல்கிறா. ஆனால் அவள் பாருங்க, தப்பாக பிரசங்கம் பண்ணாலும் ஐயா ஆண்டவனேன்றா. சில நேரம் தப்பாக அவங்க ஊழியக்காரன் அவங்கள திட்டினா கூட என்ன செய்யணும்? ஆண்டவனே அப்படின்னு நீ என்ன செய்யணும் தான் சொல்லணும். அப்படி சொன்னனால அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமாம், எல்லா நேரங்களும் கரெக்டாக ஊழியக்காரன் திட்ட மாட்டான், சில நேரம் தப்பாக திட்டுவான். அது எதுக்குன்னா, தப்பாக என்ன திட்டினா, அதாவது சரியாக என்ன திட்டினா நான் வாங்கிக்குவேன், தப்பாக திட்டினா தான் என் சுயம் எழுந்திருக்கேன். ஏன்னா செஞ்சால் தானே, செய்யாட்டினாலும் நீ வாங்கணும். இயேசு கிறிஸ்து வாங்கலையா? அவர் என்ன செஞ்சார்? அவர் தன் பாடுபடும்போது பயமுறுத்தாமல், என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் யாருன்னு தெரியுமாடா ஒன்றும் சொல்ல. அவன் இல்லாததான் சொல்கிறான், ஆனால் கேட்டார். ஸோ விதமாய் பாடுகளை சவித்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அவர் திட்டுறாரு, குடியை விட்டு விளக்கணுமா, நீ இப்படிலாம் பண்ணணுமான்னு. அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியெல்லாம் ஆண்டவனே, நான் மனை கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன்றான். எப்படி ஊற்றிட்டேன் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குடம் நிறையா தண்ணி இருக்குது, அதை ஃபுல்லாக ஊற்றிட்டேன், என் மனசில் இருக்கலாம் ஊற்றிட்டேன். இப்படி ஜெபம் பண்ணலாமா சார்? அன்னாள் ஜெபம், கண்ணீர் ஜெபம் பண்ணிக்க, ஏன் வேணான்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்னாள் எத்தனை தடவை அழுதா அதான் நான் கேட்குறேன். குடத்தில் இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றிட்ட, திரும்ப அடுத்த நாள் குடத்தில் ஊற்றுறதுக்கு எது இருக்குமா? அது செய்யப்பட்டு. அதான் நானும் ஒரு ஜபம் வந்து பண்ணோம், சரி ஒரு 10 நாள் விண்ணப்ப ஜபம்லாம் பண்ணலாம் அப்படின்னு தொடங்கினா 4 நாள்ல சப்ஜெக்ட் நிறையா இருக்குது, ஜபம் தீர்ந்து போச்சு. எப்படித்தான் இதை வச்சு 40 நாள் ஜபிக்கிறான்னு நமக்கு தெரியல. தேவன்ட்ட அன்னாள் ஒரு தடவை ஜபிச்சா, இருதயத்திற்கெல்லாம் ஊற்றிட்டா, குடத்தில் இருக்க தண்ணியெல்லாம் கொட்டியாச்சு, திரும்ப எங்கே குடத்தில் தண்ணி வருது? அப்போ விண்ணப்ப ஜபம் என்பது டெய்லி பண்ணுற விஷயம்னு என்னை பொறுத்தவரை கிடையாது. என்னுடைய வெளிப்பாட்டு அறிவின்படி நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய வந்து ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு முறை தேவனிடத்தில் சொல்லிட்டீங்கன்னா, ஒரு மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் ஒரு விண்ணப்பங்கள்லாம் சொன்னாலே போதுமானது. மற்றபடி மற்ற 29 நாளும் ஜபம் இருக்கும். ஆனால் விண்ணப்பம் வந்து டெய்லி ஒரு விஷயம் திரும்ப 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 நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஆனால் நீங்கள் எப்படி ஜெபிச்சாலும் கர்த்தர் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறாரு, உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் தராரு. அதை நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அவர் சொல்கிறார், ஐயா நான் இருதயத்தை ஊற்றிட்டேன், உங்கள் அடியாளை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம், நான் மன விசாரத்திலும் கிளேசத்திலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணேன். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னா. பார்ட்டிக்கு கண்ணு தான் கொஞ்சம் வீக்கு, ஆனால் வாய் இன்னும் ஷார்ப்பாக தான் இருக்குது. அப்போ என்ன எனக்கு ஆச்சரியம், அன்னாள் பேசினது ஏலிக்கு கேட்கவில்லை, ஆனால் 6 அடி தூரத்தில் ஏலி கேட்கல. 1000 மைல்களுக்கு அப்பால் உன்னதங்களிலே உட்கார்ந்திருந்த ஏலோகமிக்கு அது கேட்டது. உங்கள் ஜெபங்கள் வாய்களை திறந்து நீங்கள் பேசும்போது உங்கள் காதுகள் கூட சில நேரம் அந்த சத்தம் கேட்காமல் இருக்கலாம், பருகில் இருக்க கேட்காமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது கேட்கும். சில நேரம் ப்ரைஸ் பண்ணும்போது வாயை திறந்து ப்ரைஸ் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறோம்னா, தேவனுக்கு கேட்கணுன்ற கிடையாது, உங்களுக்கு அது கேட்டு உங்களுடைய மைண்டை வந்து அது ரெஃப்ரெஷ் பண்ணி உங்கள் அட்மாஸ்பியரை, ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை கொண்டு வரதுக்கு, உங்கள் மைண்டை கோஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் வாயை திறந்து பேசும்போது
அது ஒர்க் பண்ணும், கட்டாயம் ஒர்க் பண்ணும், பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். இங்கே விண்ணப்பம் தேவனிடத்தில் பண்ணுகிறாள். அப்போ உதடு தான் செஞ்சிச்சு. ஏலிக்கு கேட்கல, ஏலோகிம் கேட்டுருச்சு. ஏலி தப்பாக பேசினான், பரவாயில்ல ஐயா நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க, நான் அப்படி இல்லைங்க அப்படின்னு மிகுந்த தாழ்மையோட சொன்ன உடனே ஏலி சொல்கிறான், பரவாயில்லம்மா உனக்கு நீ என்ன கேட்டி அது கிடைக்குமா, என்ன கேட்டேன்னு கூட அவன் கேட்கல பாருங்க. கையை தட்டுங்க சார், மேன் ஆஃப் காடுக்கு என்ன பவரை கொடுத்துருக்காரு பாருங்க. என்ன கேட்ட அப்படின்னு இருக்கான். என்ன சொல்கிறான், நீ கேட்டது உனக்கு கிடைக்கும், ஓகே, கேட்டது கிடைக்கும், ஓகே. என்ன கட்டியோ கிடைக்குன்றான். அவள் குழந்தை கேட்டா, குழந்தை கிடச்சிருச்சு. பைபிள் சொல்லுது, இப்போ தான் பேச போகிறேன், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் ஆஃப்டர் த பிரேயர் அதான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். ஷேகா ராமா ஹந்து நாமா ஷேகேரே பலபர். மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. ஏன்னா அவளுக்கு மன உறுதி வந்துருச்சு, கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா. ஆமென். இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஜெபம் முடிஞ்ச உடனே முடியல, ஜெபம் திரும்பவும் கண்டினியூ ஆகுது. எங்க கண்டினியூ ஆகுது? அது நான் ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதிலாக கர்த்தர் தருவார் என்கிற மனநிலை அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பெருக 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 உங்கள் ப்ரேயரோட பவர் இருக்கும். சூழ்நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கு. அதன் பொருட்டு எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அதன் பொருட்டு. எதன் பொருட்டு? நீங்கள் ஜெபம் பண்ணினதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். சரி, இந்த மன உறுதி எப்படி நான் டெவலப் பண்றது சார்? வேதம் சொல்லுது, ஆபிரகாமை பற்றி பைபிள் சொல்லுது, அவன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ அவன் என்ன செஞ்சான்னா, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க, அந்த ஜெபத்துக்கு பதில் தருவாருன்னு நீங்கள் அதுக்கப்புறம் ஜெபத்தை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜெபத்தின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு இருக்கணும். மன உறுதியோடு இருக்கணும். ஜெபிச்சிருக்கோம்யா கர்த்தர் செய்வார், ஜெபிச்சுக்கோம்யா கர்த்தர் செய்வார். அந்த மன உறுதியை பெருக்குவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த பண்ணி முடிச்ச ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார் என்கிற நீங்கள் அறிக்கை செய்கிற மாதிரி அதுக்காக நீங்கள் ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? பெருக ஆரம்பிக்கும். ஜெபம் மிகப்பெரிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரத்துடனே கூட அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை என்ன செய்யுமா? பெருகும். இன்னொரு இடத்துல ஸ்தோத்திரத்தினாலே உங்கள் விசுவாசம் பெருகட்டும் இருக்கு. ஸ்தோத்திரத்துடனே கூட விசுவாசத்தில் பெருக கடவீர்கள். அப்போ விசுவாசம் எப்போது நம்ம பெருகும்? பிரைஸ் பண்ணும்போது. இப்போ ஜெபத்தை முடித்த பிறகு தேவன் கேட்கிறாரு என்கிற மனநிலை ரொம்ப முக்கியம். அந்த மனநிலை வர வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் கேட்டிருக்கீங்க, இயேசுவின் நாமத்தினால நான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்கள் சமூகத்தில் கேட்கிறேன். காதை உண்டாக்கினவர் கேளாது இருப்பதில்லை, நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் நீர். இந்த பூமியிலே நாங்கள் சிறப்பாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன். எங்களுக்கு உரதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிற மடிகளை வெடித்துவிடும் என்று நீ எழுதி கொடுத்த தேவன் நீர். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன குழிகளை வெட்டுகிறாரோ அந்த குழிகள் அவர்களை விழுவார்கள் என்று நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற தேவன். எங்களுக்கு உரதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும், வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது என்று எழுதி இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே என் வீடுகளிலே வாதை நுழைய முடியாது. வியாதி படுக்கையை மாற்றி போடுகிற தேவன் எங்கள் வீடுகளிலே எங்களை சுற்றித்தார். என்னுடைய எல்லைகளுக்குள் இருக்கிற வியாதி படுக்கையில் மாறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபிச்சு முடிச்சுட்டு அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். இந்த மன உறுதி தான் உங்க ஜெபத்தை உசுரோடையே வச்சிருக்கும். 100 ஜெபத்தை பண்ணி 100லையும் மன உறுதி இல்லாமல் 100 செத்து போனதாக இருக்கிறத விட ஒரு ஜெபத்தை பண்ணி மன உறுதியோடு இருக்கிறவனுக்கு அந்த ஒரு ஜெபம் உசுரோடே இருக்கும் பாருங்க. காபா 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 காபான் அண்ணால் பார்த்தோம், பவுல் சொன்னதை பார்த்தோம், இப்போ இயேசு சொன்னதை பார்ப்போம். இயேசு சொல்றாரு,
ஜெபங்களில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். சொல்லுங்க, பெற்றுக்கொள்வோம். திரும்ப சொல்லுங்க, பெற்றுக்கொள்வோம். திரும்ப சொல்லுங்க, பெற்றுக்கொள்வோம். திரும்ப சொல்லுங்க, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகியிருக்கும். Whatever it may be, in the name of Jesus, எல்லாவித பயத்தின் ஆவியும் துரத்தப்படட்டும். எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போகட்டும். நாங்கள் பெற்றுக்கொள்வோம். சொல்லுங்க, நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மனநிலை என்ன செய்யுது? உங்க ஜெபத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு இந்த மனநிலை என்ன செய்யுதுன்னா, நீங்க பண்ணின ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து வல்லமையை லாக் அவுட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி அன்லாக் பண்ணிவிட்டு அந்த பவரை ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்து சூழ்நிலை மாற ஆரம்பிக்குது. இன்னும் அதான் ஒரு ப்ரேயரை நீ எவ்வளோ வேணாலும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் அஸ்திபாரம் போடலாம், எவ்வளோ வேணாலும் ஃப்ரேம் பண்ணலாம், இன்னும் அழகாக்கலாம். ஸோ இந்த மன உறுதி, அதன் பொருட்டு இன்னும் மன உறுதியோடு நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் பண்ணி முடித்த ப்ரேயருக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆமென். முதல் ஜெபத்தை நம்பாமல் ரெண்டாவது ஜெபம் பண்ண, திரும்ப அதே விஷயத்தை ரெண்டாவது தடவை பண்ணாதீங்க. பண்ணினாலும் பரவாயில்ல, ரெண்டாவது ஜெபம் பவர்ஃபுல்லாக இருக்கும், முதல் ஜெபம் பவரில் சேரக்கூடாது. ஸோ முதல் பண்ண ஜெபத்துக்கே ஆண்டவரே நீங்கள் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. ஆமென். ஏன்னா தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நம்ம ஆத்மாவின் நங்கூரமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அது நம்முடைய ஆத்மாவின் நங்கூரமாக இருக்கிறது. இந்த நங்கூரமே அந்த நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கைனா, தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பண்ண ஜபம் அப்படியே அன்லாக் ஆகுது பாருங்க. அதுக்குள்ள ஒவ்வொரு டோரா ஓப்பன் ஆகி உள்ளுக்குள்ள இருந்து பவர் புறப்பட்டு போய் அடிச்சு தகர்த்துது, வேலையை செய்ய ஆரம்பிச்சது. இதுக்கு நீங்க பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்ல என்னால் அந்த நம்பிக்கையை சஸ்டெயின் ஆக பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் பண்ணின ஜபம் பண்ணி முடித்த பிறகு திறந்த மனதோடு வேதத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஆர்டராக ஒழுங்காக வாசிக்கிற ஆளாக இருந்தால், இது வரைக்கும் வாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் பண்ணின ஜபத்திற்கு நீ பதில் கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இதை குறித்து நீ பதில் கொடுத்திருக்கிறீர் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுது. நீ என் விசுவாசத்தில் எதை கேட்குறீங்களோ அதை தர்றீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த உண்மையை என்னால் நம்பக்கூடிய அளவு இன்னும் எனக்குள்ள விசுவாசம் என்ன செய்யலை. வந்து ஜோம் பண்ணி முடித்த உடனே அந்த அளவு ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேன் ஆண்டவரே. அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை குறித்து நீங்கள் பதில் தரீங்கன்ற கன்ஃபார்மு, நீங்கள் அந்த பதில் தரீங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி என் மனசுக்காக ஒரு வசனத்தை நீங்கள் எனக்கு பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ பைபிளை ஆர்டராக வாசிக்கும்போது, உன் ஜபத்தின் போது தேவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றத சொல்லத்தக்கதாய் உனக்கு ஒரு வசனத்தை தேவன் தருவார். இது ஒரு வேளை நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணினா எழுதியிருக்கிறது போதுமானது, அல்லது சொல்லப்பட வேண்டும் என்று ஒரு ஸ்போக்கன் வேர்டு நீ கேட்டிங்கன்னா வாசிக்கும் ஒரு வேர்டு, அந்த வேர்டு வந்த உடனே உங்களுக்கு தைரியம் வந்துடும். கர்த்தர் பதில் கொடுத்துட்டாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பதில் கொடுத்துட்டாரு. இந்த ஸ்போக்கன் வேர்டு வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. என்ன ஜபத்தில் எதை கேட்டாலும் அதை அவனுக்கு தர்றேன்னு பைபிள் சொல்லியிருக்கு. இயேசு நாமத்தை கேட்டால் தர்றேன்னு சொல்லியிருக்கு. ஜெபிச்சு முடிச்சோன்னா கன்ஃபார்ம்டாக பதில் வந்து பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அது எனக்கு தெரியும் போது நான் இன்னும் கொஞ்சம் தைரியமாகறேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க. ஒருவேளை ஜெபம் பண்ணும்போது, வேதம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது யூ பிகம் ஸ்ட்ராங். ஒரு குறிப்பிட்ட அம்மாக்காண்டி ஜெபிக்கிறீங்க சொன்னாங்க. அவங்களுக்கு ஏறக்குறைய 60 வயதுக்கு மேலே 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாரில் தாய் தான். அவங்க ஐ திங்க் வந்து மிகுந்த சுகவீனமாக ஐசியூவில் போய் சேர்த்துட்டாங்க. ஆக்சிஜன் லெவல் வந்து 50-60 அந்த இடத்துக்கு வந்துருச்சு. நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு அந்த தாயார் தேவை, சுகத்தை தாங்க, பூரண சுகம் வேணும்ப்பா, நீர் வந்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று தெரியும், இந்த வியாதிக்கெல்லாம் சிலுவையில் இதெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, அந்த சுகத்தை கொடுவோம் ஆண்டவரே, மாற்றத்தை தாங்க. சாயந்தரம் ஃபோன் வந்துச்சு, டாக்டர் சொல்கிறாங்க ஹோப்லெஸ்ஸு. உண்மையை தான் நாங்கள் சொல்ல முடியும். நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறது? அதுதான் வந்து உண்மை. அதனால் இட் இஸ் நாட்
அது வந்து நோ ஹோப்பு, பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு. திரும்ப என்னிடத்தில் வருது, நான் ஏற்கனவே மிகுந்த மன உறுதியோடு தான் இருக்கிறேன், கர்த்தர் பதில் தருவார். திரும்ப இப்படி ஒரு நியூஸ் வருது. நான் சொல்லிட்டு, ஆண்டவரே நான் மன உறுதியோடு தான் இருக்கிறேன், நீ நிச்சயம் பதில் தருகிற தேவன் என்பதை, ஆனால் நீ மன உறுதியை ஸ்திரப்படுத்தத்தக்கதை நீ என்னோட பேசும் அப்படின்னு அப்படியே வாசிக்கிறேன். அன்னைக்கு காலையில் மார்னிங் ப்ரேயர். அதுக்குன்னு வழக்கமாக நீங்கள் பைபிள் வாசிக்கிற ஆளாக இருந்தாலே போதும், அதுக்குன்னு தனியாக வாசிக்கணும், அதில் அழகாக பேசிடுவார். காலையில் பைபிள் வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். தாவீது சொல்கிறான், காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது நீர் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தீன்றான். எங்கேருந்து தூக்குனாரான் கர்த்தர் அவனை? சிங்கத்திட்ட இருந்து இல்லை, சிங்கம் வாய்க்குள்ள மண்டை போயிடுச்சு, அங்கேருந்து தூக்குனாரான் கர்த்தர். கையெழுத்து ஆமே, காண்டாமிருகம் சுற்றி தூக்கிடுச்சு, கொம்புல இருந்து அப்பான்ற அங்கேருந்து தூக்கியிருக்காரு. என்ன ஆண்டவரே, சிங்கம் வாயிலேருந்து தூக்கியிருக்கேன், ஐசியிலேருந்து வெளியே தூக்க மாட்டேன், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளிலிருந்து நான் தூக்குவேன்டா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம்ப்பா, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி ஆயிடுச்சு எனக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாயந்தரம் ஃபோன் வருது, சார் ஆக்சிஜன் லெவல் 80 தாண்டிடுச்சு சார். டாக்டர்ஸ் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து பேசுகிறோம், ஹவு இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் மெடிக்கல் மிரக்கல். கிட்னி இன்னும் 50க்கு 60க்கு வந்தப்போ கிட்னி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் நினைக்கிறோம் இது இவங்களோட வில் பவரா இல்லை என்னன்னு தெரில, அது பாட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. எல்லா மெடிசனும் அக்செப்ட் பண்ணுது, இது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்குது. எல்லாம் கரெக்டாக இப்போ சூப்பராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இப்போ பெரிய குழப்பமாக இருக்குது, ஹவு இட் இஸ் பாசிபிள். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். என் அருமையான மகனே மகளை, இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். ஒருவேளை நோ ஹோப்ன்ற இடத்துல கூட நீ இருக்கலாம். அதாவது ஐசியூக்குள்ளே போயிட்டாங்க சார், இன்டென்சிவ் கேருக்குள்ளே போயிட்டாங்க, கிரிட்டிக்கல் கேர் இதுக்குள்ளே போயிட்டாங்க, எங்க வேணாலும் போகட்டும். சிங்கத்தோட வாயிலிருந்து, உன் தலை சிங்கத்தோட வாயில இருக்கலாம், உன் கழுத்து சிங்கத்தோட வாயில உன் குரவல இருக்கலாம், அங்கிருந்து ரட்சிப்பதற்கும் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்புகளின் மேல் நீ நிற்கலாம், அப்போ கூட நீ அவரை நோக்கி கூப்பிட்டு அவரோட உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த ஸ்டேட்டை தாண்டிட்டாங்க, இந்த லெவலுக்கு மேலே போயிட்டா அதுக்கப்புறம் கர்த்தர் உதவி செய்ய முடியாதுன்னு கிடையாது. எந்த லெவலுக்கு போனாலும், எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலுக்கு போனாலும் அங்கேயும் கேர் எடுக்கிற தேவன், அங்கிருந்து அவனை வெளியே கொண்டு வருகிற தேவன் உனக்கு இருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. It just shut down all the doors of the medical science. நான் மெடிக்கல் சயின்ஸ்க்கு எதிராக பேசல, பட் devil will use that medical science to deceive you, to make you dull and disappoint. அதனால தான் நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நோவாவை கர்த்தர் பேழைக்குள் விட்டு கதவை அடைத்தார். கதவை அடைச்சிட்டார். அவன் பாட்டு வெளியே பார்த்துட்டு தண்ணி குதிக்கிறப்ப ஐயோ செத்துத்து போயிடுவோமோ, ஜன்னல் மேலே தான் இருக்குது, இருந்தாலும் அங்கேருந்து பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, மிரண்டக்கூடாது. இது இந்த அடுத்து ஒரு அலை வருது, வந்து நம்மளை கப்பலை பேழையவே தூக்க போதுன்னு வெளியில் கூச்சிடக்கூடாது. இந்த அலையெல்லாம் பார்த்து மிரண்டுருவான்னு நான் உள்ளே தள்ளி விட்டு ஒரே பூட்டிட்டார். போ, இந்த தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் கேட்காத, இனி ஒரே ஒரு சத்தத்தை தான் நீ கேட்கணும், பரத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையை மாத்திரம் தான் நீ கேட்கணும். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். இந்த வாய்ஸ் ஆஃப் காடை நீங்க ஜெபத்தப்ப கூட கேட்கலாம், ஜெபத்தை முடிச்ச பிறகு கூட கேட்கலாம். இந்த அண்ணால் ஜெபிச்சா இருதயத்தில் இருக்கலாம் ஊற்றிட்டா. ஏலி சொல்றான், இங்க பாருமா, இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் நீ என்ன கேட்டியோ அது உனக்கு தருவார். அதான் அவளுக்கு கிடைச்ச ஸ்போக்கன் வேர்டு. அதை வாங்கினா பாருங்க, ஐயா ரொம்ப தோத்துறையான்னு சொல்லிட்டு அந்த வேர்டு கிடைச்சோன்னு அவளுக்கு மன உறுதி வந்துருச்சு. நமக்கு எப்படி பதில் தருவாரியா, நீ வேண்டிக் கொண்டபடியே அவர் உனக்கு செய்தருள்வாரா. ஆமென், ஆமென். ஸோ அந்த வார்த்தை அவளுக்கு ஸ்போக்கன் வேர்டு தைரியத்துக்கு. ரிட்டன் வேர்டு போதும், ரிட்டன் வேர்டு இஸ் இனஃப். நல்லா வளர்ந்தவனுக்கு ரிட்டன் வேர்டு போதும். ஒருவேளை நீ வீக்காக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்போக்கன் வேர்டை தேவன் உங்களுக்கு தர. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க தான் ஆடிபிள் வாய்ஸ் தராது. நல்லா நீ கவனிக்கணும், ஆடிபிள் வாய்ஸ் இஸ் நாட் ஃபார் பிலீவர்ஸ். Sometimes when we need more confirmation, God is giving audible voice. When we are more weak, when we are weaker than any other else, God is speaking to you audible voice. நம்ம ரொம்ப வீக்கஸ்டாக இல்லாமல் வீக்கராக இருந்தோம்னா ஸ்போக்கன் வாய்ஸ், வீக்காக இருந்தவன் ரிட்டன் வாய்ஸே போதும். ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா ரிட்டன் வேர்டே போதும். ஸ்ட்ராங்காக இருக்கவனுக்கு ரிட்டன் வேர்டு போதும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, எழுதியிருக்கிறதே அப்படின்னா இல்லை உனக்கு எதுவும் சொன்னார், என்ன தனியாக சொல்லணும், அதான் எழுதியிருக்கலையா.
அப்படி தான் தேவன் தனியாக உன்ட்ட வந்து மகனே உன் வீட்டில் வாதம் வராது சொல்ல தேவையில்லை, எழுதிட்டாரு. என்னை விசுவாசிக்கிற எவன் வீட்டுக்கும் என் பிள்ளை எவன் வீட்டுக்கும் வாதை வராது. கையை தட்டு ஒரு தடவை அவருக்கு ஆமென். சொந்த குமாரனாகிய இயேசுவே சொல்றாரு, எழுதி இருக்கிறதே. அதான் எனக்கு போயிட்டே இரு பிசாசு என்றார். திரும்பவும் பேசுறான், திரும்ப எழுதி இருக்கிறதே என்றார். மூணாவது ரொம்ப கன்ஃபியூஷன் வரும்போது தான் சொல்லி இருக்கிறது என்றார். இஃப் யூ ஆர் இன் மோர் கன்ஃபியூஷன்னா சொல்லி இருக்கிறதுக்கு வந்துருங்க. கடவுள்கிட்ட வந்து ஒரு வேர்டை ரிசீவ் பண்ணிருங்க. இட் இஸ் ஸ்போக்கன். உங்கள் வாழ்க்கையில் உன்னதமான ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் ப்ரேயருக்கு அப்புறமும் முன்னாடியும் உங்கள் லைஃப் ஸ்திரத்தன்மையோட தான் மாறிடும். உங்களால் உலகம் அசையும், உலகத்தால் நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. அவ்வளோ பெரிய சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பேர்ல் மெர்ச்சன்ட், ஒரு முத்து வியாபாரிக்கு தான் அந்த முத்தோட வேல்யூ தெரியும். பன்றிகளுக்கு அதோட வேல்யூ தெரியாது. அதை சொல்ல, பன்றிகள் எடுத்து முத்தை சிந்தாத, அது காலில் தட்டி விட்டுட்டு போயிடும், உன்னையும் பீறி போட்டுரும். அப்படி நீங்கள் தேவனோட நடக்கிற ஆளாக இருந்தால் இந்த வேர்ட் ஆஃப் காடோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். என் அன்புக்குரியவர்களே, ஜெபம் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நீங்கள் பண்ணி முடிக்கிறீங்க. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு இருங்க. உங்கள் மன உறுதியோடு கூட நீங்கள் இருங்கள். தொடர்ந்து வேதத்தை வாசிப்பது உங்கள் வழக்கமாய் கொண்டிருங்கள். கடவுளுடைய சத்தத்தை கேட்பதை வழக்கமாய் கொண்டிருங்கள். அப்படி கேட்கும்போது என்ன நடக்கும்னா, இன்னும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தேவன் கன்ஃபார்மாக ஒரு வார்த்தை சொல்வார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிங்கத்தின் வாயில் இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், காண்டாமிருகத்தின் கொம்புகளிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ரேமானா ஷக்கரபாலபா ஹாந்துனா மனமதியா. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். ஜெபிச்சிட்டீங்களே, ஸ்ட்ராங்காக இருங்க. யூ டோன்ட் நீட் அ ஸ்போக்கன் வேர்ட் வென் இட் இஸ் ரிட்டன். தேவையே கிடையாது, எழுதின வார்த்தை போதுமானது. ஒருவேளை நீங்கள் அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியாக இருக்க முடியலனா, உங்களுக்காக ஸ்போக்கன் வேர்டு சத்தத்தை, அந்த ரேமாவோட தேவன் உங்களுக்கு நிச்சயமாக பேசுவார். இட் இஸ் அ பர்த் ரைட் ஆஃப் எவ்ரி born again கிறிஸ்டியன். உங்களுக்கு அவர் பேசுவார். அதை கேளுங்க, உங்களுக்கு இன்னும் தைரியம் வரும். இன்னும் இந்த தைரியத்தை பெருக்குவதற்கு நல்லா ப்ரைஸ் பண்ணுங்கள். தேவன் கொடுத்த வார்த்தையை கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் நல்லவராக இருக்கீங்க, ஜெபத்தை கேட்டுருக்கீங்க, நிச்சயமாக என் கண்ணு அது பதிலை பார்க்கும்பா, என் கண்ணு பார்க்கும்பா. நீங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவன், நீர் வந்து மாம்சமான யாவரின் ஜெபத்தையும் கேட்கிற தேவன் ஐயா, நிச்சயமாக என் கண்கள் அதை பார்க்கும் என்று சொல்லி ப்ரைஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் ஜெபத்துக்கு அப்புறம் உங்கள் மனநிலை. ஜெபத்திற்கு பிறகு உங்கள் மனநிலை. தலைப்பு, ஜெபத்திற்கு பின்பு உங்கள் மனநிலை. இப்படி இருக்கும்போது உங்கள் ஜெபங்கள் எல்லாம் அப்படியே அவுத்து விட்டு ஆர்மி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு உள்ளே போய் அடித்து தகர்த்து உங்கள் கண்ணுக்கு கொண்டு வந்து ரிசல்ட்டை காட்டுற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஷ கரா பலா பதிர மதியம் கரபல பதிர பல